வணக்கம், வணக்கம். மை டியர் தம்பி, தங்கச்சிங்களா. என்னடா இப்பதான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள ஸ்டடி பிளான் போட சொல்றீங்களே. நான் 6 ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேனே அப்படின்னு நிறைய பேர் என்னை திட்டலாம். நிறைய பேர் வந்து ஏன்னா இப்போ தேவையில்லாத வேலை, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா ஒரு 7 நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தோமேடா அப்படின்னு இருப்பீங்க. எனக்கு புரியுது. பட் ஒரு ரியாலிட்டி சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இது படிக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டடி பிளான் வந்து போத் 11th அண்ட் 12th ரெண்டு பேருக்குமே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் அந்த 7 நாள் படிக்கணும். 12th பசங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 7 நாள் நீ படிச்சுட்டேன்னு வச்சுப்போ. 7 நாள்ல நீ படிக்காத டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படின்னா உன்னோட ஆஃப் இயர்லி மார்க்கை விட இப்போ எப்படியோ படிச்சுட்ட, எழுதி முடிச்சுட்ட, வேற ஆப்ஷன் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ உன் ஆஃப் இயர்லி மார்க்கை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா நீ படிச்சு வச்சிருப்ப ஆஃப் இயர்லி லீவுக்கு. அப்ப அதை விட ஒன்றும் கொஞ்சம் படிச்சாலே போதும் பப்ளிக்கு. இது நான் 11th 12th ரெண்டு பேருமே சொல்றேன். ஓகேங்களா? அப்போ 10% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இதே இது நீ ஜனவரியில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாதி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம், சில டிஸ்ட்ரிக்ட் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் ரிவிஷனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 3 நாள் தான் ஒன்று பேலன்ஸ் டைம் இருக்கும். அப்போ அதை படிக்க முடியாது. ரிவிஷன் டைம்ல படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். புதுசாக எதுவுமே படிக்க முடியாது. சரி, நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சு செகண்ட் ரிவிஷன் போகலான்னு பார்த்தா செகண்ட் ரிவிஷன் அடுத்த ஒரு வாரத்திலேயே கண்டக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிகல்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க புதுசா எதுவுமே படிக்க முடியாது. பழசையே திருப்பி திருப்பி படிக்க முடியும். அப்போ ஆஃப் இயர்லி மார்க் மட்டும் தான் உங்களுக்கு அகைன் வருமே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே இந்த 7 டேஸை நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா உனக்கு வித்தவுட் ஸ்ட்ரெஸ், எந்த ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாத போதே நம்ம ரிலாக்ஸா படிக்கலாம். இப்போ ஒரு ஒரு ரிவிஷனை வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சுட்டு படிச்சாலோ, இல்லை ஒரு ப்ராக்டிக்கலை வச்சுட்டு முன்னாடி வச்சு படிச்சாலோ நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல ரெக்கார்டு ஒர்க்ஸ் இருக்கு, உனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், பொங்கல் லீவ் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்து படிக்கிறதுக்கு இந்த 7 நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நம்பலன்னா ரொம்ப ரொம்ப மார்க் அதிகமா எடுத்தவங்க, இல்லைன்னா ஆஃப் இயர்லிக்கும் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருப்பாங்க, பட் பப்ளிக்ல வந்து அதிகமான மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம் ஆஃப் இயர்லி லீவ்ல படிச்சது, ஆஃப் இயர்லி லீவ்ல படிச்சது, இதுதான் சொல்லுவாங்க. சில பேர் அதுக்கப்புறம் படிப்பாங்க, பட் அவங்க ஸ்கூல் லீவ் போட்டு படிப்பாங்க. இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாருக்கும் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாருக்குமே கிடையாது. அப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த 7 நாள் லீவ் தான். இதுலயுமே சில பேர் ஸ்கூல் வைப்பாங்க. ஓகேவா? ஸ்கூல்லையுமே கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 7 நாள் நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னா 12th பசங்க உனக்கு அடுத்து 3 மாசம் லீவ் இருக்குப்பா. ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம் கிட்ட லீவ் இருக்கு. 4 மாசம் சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்கு இந்த 7 நாள் நீ படிச்சா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ அந்த 40 நாளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஏன்னா எதுவுமே புதுசா படிக்க முடியலன்னு போய் மாட்டிக்கிறதுக்கு இப்ப படிச்சிரு. 11th பசங்க, ஓகேங்களா? 12th அதிக மார்க் எடுக்கணும்னா அதுக்கு பேசிக்ஸா தேவைப்படுற எல்லா லெசனுமே நீ சாய்ஸ் விட்டுருப்ப ஆஃப் இயர்லியில. அது எல்லாத்தையுமே இப்ப படிக்கணும். ஓகேவா? அதுக்கு இதான் ஒரே ஆப்ஷன். ஓகேங்களா? அப்ப அதுக்காகவும் நீ இதை படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? சரி, ரைட். இதுல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கல. எப்பயுமே வந்து ஸ்டடி பிளான் போட்டாலும் நான் காலைல 6 மணி தான் போடுவோம். பட் இப்போ ரிலாக்ஸா நல்லா தூங்கி எழுந்துச்சு 9 மணிக்கு தான் நான் வந்து ஸ்டடி பிளானே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுவும் நைட் வந்து நான் 10:30 மணி 11 மணி வரைக்கும் போடுவேன். இப்ப 9:30யோட முடிச்சிட்டேன். ஸோ இது எதுக்காகனா ரிலாக்ஸா படிங்க. அதுக்காக தான் கொடுத்துக்கிறது எல்லாமே காமனாக தான் கொடுத்துருப்பேன். இதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட பழைய வீடியோஸ்ல இருக்கும், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். நீங்க போய் வாட்ஸ்அப் சேனல் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ 7 நாள் ஆஃப் இயர்லி லீவுக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போறோம் ஃபார் 11th 12th. ஓகேவா? இந்த 7 நாள்ல கிறிஸ்துமஸ்க்கும் நியூ இயருக்கும் நான் கணக்கே எடுத்துக்கல, அது இல்லாம தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால 7 டேஸ். ஓகே, 24 அன்னைக்கு, அதாவது நாளைக்கு. இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு கிடையாது எதுவுமே, நாளைக்கு தான். ஓகேவா? 9 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. 9ல இருந்து 1 o'clock வரைக்கும் பிசிக்ஸ் 3 மார்க். ஏன் நான் வந்து 3 மார்க் குடிக்கிறீங்க? நான் நிறைய பசங்க கிட்ட எப்பயும் கேட்டுட்டேன். 3 மார்க்ல தான் எல்லாரும் பிரச்சனை. 3 மார்க் தான் ப்ராப்ளம். 3 மார்க்ல தான் அதிகமா விட்டுறாங்க எல்லாருமே. 5 மார்க் டஃபா வரும், ஈஸியா வரும், அது வருஷம் வருஷம் மாறும், அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. 3 மார்க் படிக்காமலே விட்டுறாங்க நிறைய பேர். அதுக்காக தான் முக்கியமா 3 மார்க் டோட்டலி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா 2 மார்க் எப்படியோ ஒரு 5 மார்க் லேட் பண்ணி வந்துடும், நீ ஆல்ரெடி கவர் பண்ணி எழுதிடுவேன். பட் 3 மார்க்ல பிரச்சனை இருக்கு. ஏன்னா 3 மார்க் வேற, 5 மார்க் வேற, கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். அது வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. பட் பிசிக்ஸ்ல 3 மார்க் விடுறவங்க தான் டோட்டல் கம்மியாகும். நல்லா நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க பேப்பரையே. 3 மார்க்கால தான் டோட்டல் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா செகண்ட் வால்யூம்ல 3 மார்க்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? பட் 11th பசங்க 12th பசங்க 2 பேருமே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. செகண்ட் வால்யூம் அடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல உங்களுக்கு 3 ஹவர்ஸ் மார்னிங் இருக்கும், 3 ஹவர்ஸ் ஈவினிங் இருக்கும், 2 ஹவர்ஸ் ஈவினிங் இருக்கும். ரைட்டு. அதுல 9ல இருந்து 1 வரைக்கும் படிச்சிட்டியா? 1ல இருந்து 4 வரைக்கும் நல்லா சாப்பிட்டு தூங்கு, மொபைல் யூஸ் பண்ணு. 3 ஹவர்ஸ் டைம் கொடுத்தாச்சு. அதுல பண்ணிக்கோ போதும். ஓகேவா? அதுக்கு மேல யூஸ் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. அதனால சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 4ல இருந்து 6 வரைக்கும் 3 மார்க் படிச்சிடுறேன். 6ல இருந்து 6:30 வரைக்கும் பிரேக் எடுக்கிறேன். 6:30ல இருந்து 9:30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ். 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். 2 வால்யூம் 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா கவனிச்சேன்னா உனக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குடா. டாப் 15 இருக்கு, டாப் 20 இருக்கு, வாட் எவர் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பட் இந்த பிசிக்ஸோட 2 மார்க் 3 மார்க் நீ கவர் பண்ணிட்டே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேஸ்ல 24 அன்னைக்கு நீ முடிச்சிட்டேன்னா பிசிக்ஸோட 2 மார்க் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, பிசிக்ஸோட 3 மார்க் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. அப்போ வெறும் 5 மார்க் மட்டும் தான் இருக்கு. 5 மார்க் டாப் 50 டாப் 100ன்னு சிலது இருக்கும். அதுல நீ ஆல்மோஸ்ட் 80% படிச்சு வச்சிருப்ப. ஜஸ்ட் 20% தான் இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸா படிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? 5 மார்க் தயவு செய்து லீவ்ல படிக்காத. 2 மார்க் 3 மார்க் ஃபோக்கஸ் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்துடும். ஏன்னா எக்ஸாம் அப்ப நீ 5 மார்க் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ உனக்கு அதில் மேட்ச் ஆயிடும். ஓகே, இது நிறைய பேர் தப்பு பண்றீங்கடா. ஓகேங்களா? நான் நிறைய பேர்ட்ட பார்த்துட்டேன். நிறைய சேனல்ஸ் தப்பு பண்றாங்க. 5 மார்க்கே ஃபோக்கஸ் பண்றாங்க. உன் டோட்டல் இம்ப்ரூவ் பண்றது எது? நீ வியூஸ்க்காக பார்த்தனா 5 மார்க் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது நான் ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து வியூஸ் அதிகமாக வரணும்னா யாருமே வந்து 3 மார்க் 2 மார்க் சர்ச் பண்ணவே மாட்டாங்க. 5 மார்க் தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இதை படிச்சிரு. இது எப்படிதான் படிச்சிரு. ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட் வேணா கூட கேளுங்க, நான் போடுறேன். ஓகேவா? அடுத்து ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், இது ரெண்டுத்துக்குமே ஓகேவா நான் என்ன பண்ணிட்டேன், எந்த ஒரு ஸ்டடி பிளானுமே போடல. 25 அன்னைக்கு உங்களுக்கு லீவ், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இல்லைன்னா நான் அன்னைக்கே படிக்கிறேன்றவங்க பயாலஜி பசங்க பயாலஜி படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அன்னைக்கு சில் அவுட் பண்ண போறேன், மூவி போறேன், வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? 25 அன்னைக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க படிங்க, அவ்வளவுதான். முடிஞ்சா அன்னைக்கு பயாலஜி எடுத்துக்கோங்க. அடுத்து 26 அடுத்த நாள் எப்பயும் போல வந்து உட்காந்துருப்பா. ஐயோ இது வந்து 7 நாள் லீவ் அப்படியே அந்த இருந்துடக்கூடாது. ஓகேவா? மெத்தனமா இருந்துடக்கூடாது. ஸோ 26ஆம் தேதி என்ன பண்றீங்க அப்படின்னா சேம் டேட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஓகேவா? மேக்ஸ்ல 11, 8, 7. ஓகேவா? 11th பசங்களை பொறுத்த வரைக்கும் 11 கொஞ்சம் டஃபா இருக்கும். இல்ல 10 மாத்திக்கோங்க. ஓகேவா? அப்புறம் 8, 7 இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தே ஆகணும். 12th பசங்களும் இதே தான் பார்க்கணும். ஓகேவா? அப்புறமா வந்து ஏன்னா இந்த லெசன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வால்யூம் 1 ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸாமுக்கு அதிகமா. வால்யூம் 2 பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்காக தான். ஓகேவா? இல்லைண்ணா நான் வால்யூம் 2 அதிகமாக பார்த்துருக்கேன் அப்படின்றத 5th லெசன் பாருங்க. ஓகேவா? 8th லெசனுக்கு பதில இல்லை 11th லெசனுக்கு பதில 5th லெசன் பாருங்க. ஓகேவா? ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 4th லெசன் ஃபுல்லாக பாருங்க. சரி, 1ல இருந்து 4 வரைக்கும் சேம் பிரேக்கு. அப்புறம் 4 to 6 வந்து மேக்ஸ்ல பெண்டிங். அதாவது இந்த 3 லெசன் டக்குன்னு முடிக்க முடியாதுடா, 3 ஹவர் பத்தாது. அதனால தான். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, இதில் ஆல்ரெடி உனக்கு வெல் நோன் தெரிஞ்ச கொஸ்டினை தயவு செய்து பார்க்காத. அதை எப்படியும் பார்த்துக்கா, ரிவிஷன் இருக்கு, பப்ளிக் வரைக்கும் நிறைய டைம் இருக்கு. அதனால பார்த்ததை பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால என்ன சொல்றேன்னா பார்க்காத மட்டும் படிப்போம். அப்போ உனக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமாக படிக்கலாம், நிறைய புதுசாக நீங்க கத்துப்ப. அது எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணலாம்னா ரிவிஷனுக்கும் இதுக்கு பப்ளிக்குக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிவைஸ் பண்றது நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஓகேவா? அது எல்லாத்தையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட்டாக சொல்றேன் அதை பத்தி. ஓகேவா? ஸோ அப்போ பெண்டிங்ஸ் மட்டும் தான் படிக்கணும். நான் சொல்றது இப்போ இந்த 24 இருந்தாலும் அது 3 மார்க்ல நீ பெண்டிங் வச்சிருக்கியா அதை மட்டும் படி. 2 மார்க்ல பெண்டிங் வச்சிருக்கியா அதை மட்டும் படி. படிச்சதை தயவு செய்து திருப்பி படிக்காத. அதுக்கான டைம் இது கிடையாது. இதுல படிக்கிறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை. ஓகேவா? ஒரு ரிவிஷன் ஆகணும், திருப்பி ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இப்போ படிச்சது திருப்பி படிச்சாலும் திருப்பி ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால படிக்காத மட்டும் படிப்போம். இந்த 7 நாள் படிக்காத படிப்பதற்கு மட்டுமே. ஓகே, நான் சொல்ற எல்லாமே படிக்காதது மட்டும்தான். இதை முடிக்கிறீங்க. அடுத்து வால்யூம் 2ல இருக்கிற 5 மார்க், இதெல்லாம் நீ படிக்காம இருக்கிறியோ அந்த 5 மார்க்ஸ் எல்லாம். ஓகேங்களா? 6:30ல இருந்து 9:30 வரைக்கும் வீடியோஸ் தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ளதான் சொல்ல முடியும். ஓகேவா? இப்படி தள்ளி விடுறதுலாம் நமக்கு செட் ஆகாது. நமக்கு சொன்னா அதை பத்தி ப்ராப்பரா சொல்லணும். அப்பதான் நமக்கு வந்து வேலைக்கு ஆகும். 27 டாப் 16 சொல்லிட்டு நான் 12th போட்டிருப்பேன். 11th ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கம்மிங் டேஸ்ல போட்டுறேன். கெமிஸ்ட்ரியில 3 மார்க்ஸ். ஓகேவா? அதாவது டாப் 16 நான் கொடுக்கல அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயவு செய்து 2 மார்க் பார்க்காதீங்க. 3 மார்க் கொஸ்டினா இருக்கும். சைஸை பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸா பாருங்க. ஓகேவா? டாப் 60 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதில் ஆல்மோஸ்ட் நீ படிச்சது தான் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் தான் படிக்காது இருக்கும். அதை படிக்கிறதுக்கு தான் டைம் தரேன். ஓகே, அப்போ ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். அப்போ நீ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். 1 ஹவர்ல முடிச்சிட்டு அப்படின்னா டேக் ரேஸ், நோ ப்ராப்ளம்.
ஓகேவா? மொபைல் யூஸ் பண்ணு, உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? பட் நீ இந்த டார்கெட்டை முடி. அப்போ நீ கொஞ்சம் கொஞ்சம் டார்கெட்டா இருக்குங்களா, அது எல்லாமே நீங்க முடிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாம நிறைய கவர் பண்ணிருப்பீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஐயோ இந்த டாஸ்க் மாத்திக்கலாம் அப்படின்னு எக்காரணம் விட்டுறாதீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக் 2 தடவை கொடுத்துருக்கேன். 5 ஹவர் ஆல்மோஸ்ட். ஏன்னா அதுல தான் நம்ம ப்ராப்ளமே இருக்கு. ஸோ அதனால தான் அதை கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக்ல இப்போ உங்களுக்கு 11th பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இம்பார்ட்டனும் போடல. நான் அது கம்மிங் டேஸ்ல போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் இம்பார்ட்டன் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 12th பொறுத்த வரைக்கும் டாபிக் பேஸ்டு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறமா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுல இருந்து பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் லிங்க்ல பார்த்தா தெரியும். கெமிஸ்ட்ரிக்குன்னு ஃபுல் லிஸ்ட் இருக்கும். எல்லாமே டாப் கொஸ்டின், பிஒய்க்யூ அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருப்பேன் 12க்கு. எல்லாத்தையும் தயவு செய்து பார்த்துருங்க. 11th பசங்க கோச்சுக்காதீங்க. நான் கண்டிப்பா இதுல எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறேன். நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால 12th அதிகமாக கேட்கறதுனால தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 12th போகும்போது உங்களை நான் பத்திரமா தங்க மாதிரி பத்திரமா பார்த்துப்பேன். அடுத்தது வந்து 28. ஓகேவா? அதை பாருங்க, நான் வந்து லீவாவே எடுத்துக்கல. எப்பயும் போல தான் கொடுக்குறேன். அப்பதான் உன்னால முடியும். உன்னோட லீவ் பொறுத்த வரைக்கும் இந்த 1 to 4 நைட் 9:30க்கு மேல மார்னிங்ல இது எல்லாத்துக்குமே லீவா எடுத்துப்போம். தயவு செய்து அப்படி பண்ணா மட்டும்தான் மார்க் அதிகமா எடுக்க முடியும். ஓகேவா? இல்லைன்னா நமக்கு எல்லாம் செட் ஆகாதா, நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னா தாராளமா என்ஜாய் பண்ணு. கொஞ்சம் இதுக்காக மார்க்குக்காக நீ கொஞ்சம் எக்ஸாம் அப்போ ஃபீல் பண்ணுவ. மற்றபடி எதுவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் கொடுத்துருக்கேன். எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்னா செகண்ட் வால்யூம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் 5 மார்க். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வால்யூம் கொடுக்குறேன். அவ்வளோதானே தவிர இதில் 6th லெசன் 5th லெசன் அதிகமாக பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாருமே ஓகே. 4th லெசன் எக்ஸ்ட்ரா பார்த்துக்குவாங்க 11th ஸ்டூடெண்ட்ஸ். 3rd லெசன் சாய்ஸ் சொல்கிறாங்க, விட்டுருங்க 11க்கு. ஓகேவா? 12th 3rd லெசன் சாய்ஸ் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. மேக்ஸில் 3 மார்க். இந்த தடவை நம்ம தப்பு பண்ணுறோம்ல. ஸோ மேக்ஸில் 3 மார்க் இந்த தடவை விடக்கூடாது. அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பிரேக்கு. அதுக்கப்புறமா மேக்ஸுக்குன்னு வீலனுக்குன்னு தனியாக மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். சூப்பராக இருக்கும் அந்த மெட்டீரியல். அந்த கொஸ்டின் இருக்க எல்லா கொஸ்டினுமே படிச்சு வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நீ வால்யூம் 1 5 மார்க் ரிவைஸ் பண்ணிட்டீங்க, வால்யூம் 2 5 மார்க் ரிவைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ 3 மார்க் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அந்த மெட்டீரியல் நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது இருக்கும். எதனா பெண்டிங் இருந்தால் அந்த பெண்டிங்ஸை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? அப்படி இல்லைனா மெட்டீரியல் வந்து 11க்கு இல்லைனா அப்படின்னா மேக்ஸில் 3 மார்க்ல பெண்டிங் இருக்கிறத பாருங்க, 2 மார்க் பெண்டிங் இருக்கிறத பாருங்க. ஓகேவா? எல்லாமே பெண்டிங், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பெண்டிங்ஸ் ஒன்லி. ஓகே. அடுத்தது வந்து 29 பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ். ஸோ டாப்பர்ஸ் ப்ராப்ளமா பாருங்க. டாப்பர்ஸ் இல்லாதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸா வந்து 2 மார்க் 3 மார்க் நீ பெண்டிங் வச்சதெல்லாம் இருக்கும்ல. பிசிக்ஸ்ல இப்போ மேக்ஸ் பெண்டிங் முடிச்சாச்சு, பிசிக்ஸ் பெண்டிங் முடிச்சாச்சு, கெமிஸ்ட்ரி பெண்டிங் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ 9ல இருந்து 1 வரைக்கும். ஓகேங்களா? 9ல இருந்து 1 வரைக்கும் பிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸ் பாருங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. இல்லைனா பிசிக்ஸோட 2 மார்க் பாருங்க. ஓகே, நம்ம 3 மார்க் ஆல்ரெடி படிக்க வச்சிட்டோம். ஸோ 2 மார்க் பாருங்க. இல்லைனா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க 5 மார்க் பாருங்க. ஓகேவா? அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக்கு. அப்புறமா 4th பாருங்க, டைம் டேபிள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே அப்போ உனக்கு டெய்லியுமே அதே டைம்ல யூஸ் பண்ணும்போது உனக்கு பழக ஆரம்பிச்சு நீ என்ன பண்ண ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால தான் 7 நாள் தொடர்ந்து ஒரே பிளான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த நிறைய பேர் தூங்க மாட்டீங்க மதியான டைம்ல. அப்ப நல்லா மொபைல் யூஸ் பண்ணிக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். 4 to 6 கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் பாருங்க. வீக்கா இருக்க பசங்க கெமிஸ்ட்ரியோட 2 மார்க் மட்டும் பாருங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. நம்ம சேனல் தான் பார்க்கணும் இல்லை, எல்லா சேனலும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க படிக்கிறது நம்ம சேனல்ல படிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்புறமா வந்து பெண்டிங். இதுல பெண்டிங் வச்சிருப்பீங்க தெரியுமா? இதுல இருக்க பெண்டிங்ஸ் மட்டும் பாருங்க. நான் 30ஆம் தேதி வேற பெண்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல ப்ராப்ளம்ல இருக்கிற பெண்டிங்ஸ் மட்டும் பார்க்கணும் இதுல. ஓகே. அடுத்தது 30. இது பாருங்க, மேக்ஸ்ல இது வரைக்கும் பெண்டிங் நம்ம ரிவைஸ் பண்ணியுமே சில பெண்டிங் வரும். அதெல்லாம் கவனிச்சுக்கோ. அந்த டைம் சொல்றேன்னா அந்த டைம்குள்ள மட்டும்தான் நீங்க அதை படிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுனாலும் விட்டுருங்க. நான் எப்பயுமே நல்லா ஸ்டடி பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலயும் பெண்டிங்கும் தனி டைம் கொடுப்பேன். அப்ப என்ன ஆகும்னா நம்ம பெண்டிங்க்குன்னு டைம் வச்சதுனால நம்ம அடுத்த சப்ஜெக்ட் படிப்போம். அதே நம்ம பெண்டிங் டைம் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்னா அதையே உட்காந்து படிக்கணும்ன்ற பேர்ல இன்னொரு லெசனே விட்டுருவோம், இல்ல ஒரு சப்ஜெக்டே விட்டுருவோம். அதுக்காக தான் பெண்டிங்னு தனியா டைம் ஒதுக்கி அதுல பெண்டிங்ஸ் படிக்க வச்சிடுறேன். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைனா பெண்டிங்ல படிச்சிடலான்ற தைரியத்தோட அடுத்த சப்ஜெக்ட் தொடுவீங்க. இப்படி தொட 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 ப்ராக்டிஸ் ஆகி என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாம எல்லாத்தையுமே படிச்சு வச்சிருப்பீங்க.
அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் உங்களுக்கு கிளாஸ்ல ஹவர்ஸ் கொடுக்கும்போது கூட கரெக்டாக இந்த ஹவர்னா இந்த ஹவர் தான் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா நடத்திட்டே போகலாம், நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் இதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாருங்க, மேக்ஸ் பெண்டிங் முடிக்கிறீங்க, பிசிக்ஸ் பெண்டிங் முடிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி பெண்டிங் முடிக்கிறீங்க. சூப்பர். ஓகேவா? அடுத்தது 31 மேக்ஸோட பிஒய்க்யூ, கெமிஸ்ட்ரியோட பிஒய்க்யூ. இல்லைனா நான் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங் தானா, ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராங் தானான்றோம், கெமிஸ்ட்ரி பாரு, கெமிஸ்ட்ரி ஸ்ட்ராங்ன்றோம், ஃபிசிக்ஸ் பாரு. ஓகே, பட் மேக்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக காமனாக பார்த்துருக்கணும். பியூர் சயின்ஸ் பசங்க பயாலஜி பாருங்க. பிஒய்க்யூன்னு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நைட் 9 மணி வரைக்கும் போட்டிருப்பேன். பட் 31 பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 முடிச்சிட்டேன். அதுவே சில பேருக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். அதனால தான் நான் பிஒய்க்யூன்னு கொடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் இதை லீவ் எடுத்துக்கலாம், லீவாக எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் படிக்காம விட்டுலாம். ஓகேவா? பட் படிச்சா நல்லது. அதனால படிக்கிறவங்களுக்கு பிஒய்க்யூ உட்காந்து படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிஒய்க்யூன்றது இது வரைக்கும் கேட்கப்பட்ட பப்ளிக்கோட கொஸ்டின்ஸ். அதுல நீ படிக்காத கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோ. இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்கப்பட்ட கொஸ்டினில் நீங்கள் படிக்காத கொஸ்டின், அதை மட்டும் படிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இது 1 ஹவர்லயே முடிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லா கொஸ்டின் பார்த்துருப்போம், எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு ரிவைஸ் பண்ணிட்டோம், ஒரு 7 நாள் இவ்வளவு ரிவைஸ் பண்ணிருக்கோம்ல, அதனால ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சதான் இருக்கும். 1 2 தெரியாது இருக்கும், மிஸ் பண்ணிருப்போம், அதை நம்ம பார்த்துக்கலாம். அது பெண்டிங் வேற பத்தி பார்த்துருக்கோம். அப்ப நல்லா கவனிங்க, ரிவைஸ் பண்றோம், அதை வந்து பெண்டிங் வைக்கிறோம், பெண்டிங்க்கு தனியாக படிக்க வைக்கிறோம், பெண்டிங் படிச்சதுக்கு அப்புறம் அதை பிவைக்யூன்ற பேர்ல திருப்பி அதை ரிவைஸ் பண்றோம். ஸோ ரிவைஸ் இன் சென்ஸ் விட்டதை பிடிக்கிறோம். ஸோ விட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டே வரோம். அப்போ நமக்கே தெரியாம போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்களேன். இதை தான் நான் சொல்றேன், இதுதான் டெக்னிக். இப்படிதான் படிக்கணும். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கும் ஃபிசிக்ஸும், ஃபிசிக்ஸ் வீக்காக இருக்கும் கெமிஸ்ட்ரியும் பாருங்க. இல்லைன்னா நமக்கு செட் ஆகாது, 31 வைப் டேனா அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ என்ன பண்றீங்க, நியூ இயர் வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே தான் ஜென்ரலாகவே ஏரியாவில் பாட்டே போடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வீலன் சார்பாக உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் 2025க்கு நிறைய பிளான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 தேவைப்படுது. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு ஒரு ரஃபாக சொல்கிறேன் பாருங்க. டாப் 100 மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில். ஓகேங்களா? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் போட்டு ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி மேக்ஸில் 10 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் அப்படின்னு டெய்லி விட போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா டாப் 100 சும்மா கொஸ்டின் கிடையாது. ஓகேங்களா? 80% எடுக்கலாம். ஓகேங்களா? அந்த 80% நீ ரிவைஸும் பண்ணலாம் ஆஸ் வெல் அஸ். ஓகேங்களா? அப்போ 20% மட்டும் நீ எக்ஸ்ட்ரா வந்து பர்சனல் ஸ்டடிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே நாங்கள் தனியாக கவர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டாப் 100 பக்காவான ஒரு இதுக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 7 நாள் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம்ல, அப்போ எங்களுக்கு என்ன வேலை? அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த 7 நாள்ல உங்களுக்கு அடுத்து வரப்போற 1 மாசத்துக்கான ஸ்டடி பிளானை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் ஸ்டடி வீடியோஸா. இப்போ நான் இதுல சொல்றேன் மேக்ஸ் பிவைக்யூலாம் பாருங்கன்னு நான் சொல்றேன்னா, இதுல நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த மேக்ஸ் பிவைக்யூல கொஸ்டின்ஸே எடுப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ற பேர்ல எடுத்து டெய்லி 10 கொஸ்டின் அப்படின்னு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு மொத்தம் 10 பார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 10th 11th 12th எல்லாருக்கும். அதுக்கு தான் இந்த 7 டேஸ் எங்களுக்கு. ஓகேவா? அதுல என்ன பண்ண போறோம்னா முக்கியமான எல்லா கொஸ்டினும் கவர் பண்ண போறோம். ஸோ நீ இதை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்க ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வீடியோ டெய்லி 1 ஹவர் பார்ப்பீங்க, ½ hour பார்ப்பீங்க, எல்லாமே ரிவைஸ் ஆயிடும். ஸோ நீ திருப்பி பப்ளிக்கு போகும்போது சில்லா போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு நம்ம சேனல்ல. மற்ற சேனல்லாம் இருக்கேன்னா நான் அதை பார்த்துக்கிறேன்னு புரியுது எனக்கு. பட் இதுல ப்ராப்பர் ஏல இருந்து செட் வரைக்கும் உங்க கூடயே இருந்து நாங்க ட்ரைன் பண்ண போறோம். அதுவும் லைனா, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றுன்ற மாதிரி எடுக்காம லைன் பை லைனா, லைன் பை பேஸா இதுல இருந்து ரிவர்ஸ் தான் போறோம். அதுவும் ஏன்னா ஆல்ரெடி படிச்ச லெசன் திருப்பி திருப்பி படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் லெசன்லாம். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா ரிவர்ஸ்ல போகலாம், அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிவர்ஸ்ல இருந்து போனா ஓகேவா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து போனா ஓகேவா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைப்படுதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு எதை அதிகமா கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வரும்போது எங்கள் நம்பியே நீங்க 80% போகலாம். அந்த அளவுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் எடுக்க போறோம். அதுக்கு உங்களோட விருப்பமும் உங்களோட ஆதரவும் தேவைப்படுது. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் இந்த கிளாஸுக்கு அதிகமா போடுங்க, 10th அதிகமா போடுங்க, 12th அதிகமா போடுங்க, 11th அதிகமா போடுங்க, ஆர்ட்ஸுக்கு அதிகமா போடுங்க, பட் எவர் நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா நான் அதுக்காக ஒர்க் பண்ண முடியும்ப்பா. ஓகேங்களா? ஏன்னா ஒர்க் பண்ணணும். நீங்க இப்போ ரெஸ்பான்ஸ் இல்லாத இடத்துல போய் அதிகமா ஒர்க் பண்றதை விட ரெஸ்பான்ஸ் இருக்க இடத்துல ஒர்க் பண்றது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? ஸோ அதனாலதான் எந்த கிளாஸ் அதிகமாக கேட்காங்களோ அவங்களுக்கு அதிகமான ஒர்க் பண்ணலாம்னு இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ் ஃபுல் ரெக்கார்டர் வீடியோ இருக்கு, நான் அதுவும் போட்டுருவேன். இங்கிலீஷும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே
பக்காவான பிளான் போயிட்டு இருக்கு. காமர்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கும், அக்கௌண்ட்ஸுக்குமே போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவு, ஒரு சின்ன சப்ஸ்கிரைப், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர், இதை பண்ணும்போது சேனல் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இந்த கடைசி ஒரு மாசத்துல மட்டுமே 5000 பேர் கிட்ட வந்திருக்கீங்க. இந்த 5000 பேரால மட்டுமே நான் இவ்வளவு வீடியோஸ் போடுறேன்னா, ஒரு ஒன்னும் அது அதிகமாக அதிகமாக நான் எவ்வளவு வீடியோஸ் போடுறதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் வி ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டீம். அவங்களாம் ஹையர் பண்ணணும்னா, ஹையர் பண்றதுக்கான ரெஸ்பான்ஸ் இருந்தால் நம்ம ஹையர் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுதோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த டாப் 100 பிளான் பக்காவா இருக்கும். 50 டேஸ்ல 100 கொஸ்டின்ஸ் படிக்க போறோம். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டினா படிக்கிறோம். பட் நிறைய படிக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளோட டார்கெட். அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. ஜஸ்ட் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் மக்களே. டாட்டா, பை பாய்.